நண்பா இப்படியாப்பட்ட ராஜசபையிலே இந்நேரம் வேலையிலே இந்த பெரியவர்களால் அப்படி நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்ன? அரிமா நடங்க. என்ன நாடகம்? இருட்டடி வீரன் புருகாசுரன் சம்பாரம். நீங்க எல்லாம் ஒரு கூத்தாடணும்னா எத்தனை பேர் வருவீங்க? நாங்க ஒரு 15-16 பேர் வருவோம். எதுக்கு சாமி எல்லாம் சோத்துக்காடு இத்தனை பேரு? அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க 2 பேர் தான். எப்படி? அந்த நாடகத்துக்கு 2 வேஷம் தான். 2 வேஷம் தான். ஆமாங்க. அருமையான நாடகம். 2 தான் மெயின் வேஷம். ஆமா. நீங்க எல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு ஆரம்பிப்பீங்க, எவ்வளவு நேரத்துக்கு முடிப்பீங்க? நாங்க ஒரு 8-9 மணிக்கு ஆரம்பிப்போம். காலையில 6-7 மணி ஆரம்பிப்போம். நாங்க அப்படி எதுக்கு சாமி கால் வலிக்கு அவ்வளவு நேரம் ஆடணும்? நாங்க அப்படி கிடையாதுங்க. கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிப்போம். ஒரு 10:15 கூத்து முடிச்சு விடுவோம். ஆமாங்க. லைட் வேணும். ஓய் எத்தனை லைட் வேணும்? எங்களுக்கு லைட்டே கிடையாது. ஒரு சின்ன குண்டு பல்பு எரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வீசிக்காரியில புடிங்கி வச்சுட்டு தான் கூத்தாடுவோம். நாங்க இந்த மாதிரி மொட்டை காட்டுல நீங்க ஆடுவீங்களா? ஆமா, நாங்க அந்த மாதிரி தான் ஆடுவோம். நாங்க அப்படியெல்லாம் ஆட மாட்டேங்க. எப்படி? அது பனி சளிக்கு ஒத்துக்காது. ஓ, சளிக்கு ஒத்துக்காது. நாங்க 4 செவத்துக்குள்ள மட்டும் தான் ஆடுவோம். 4 செவத்துக்குள்ள மட்டும். ஆமாங்க. அதுல 2 மெயின் வேஷம். 2 மெயின் வேஷமா? ஆமாங்க. என்னென்ன வேஷம் அப்படி? நான் வந்து புடுகாச்சுரம் போடுவேன். என் வீட்டுக்கார வந்து இருட்டடி வீரி போடுவா. இருட்டடி வீரி. அதெல்லாம் நாங்களே அடிச்சுக்குவோம், நாங்களே கத்திக்குவோம், நாங்களே பாடிக்குவோம், நாங்களே ஊதிக்குவோம். ஆமாங்க. அப்படியா? நானே மத்தாளமா அடிச்சுப்பேன், குழலும் ஊதிக்குவேன். என் வீட்டுக்காரி சாலராவும் போட்டுக்குவா, அவளும் பின்னாடியும் சத்தம் போட்டுக்குவா. சத்தமும்? ஆமாங்க. எல்லா வேலையும் நீங்களா? எல்லா வேலையும் நானே. என்னடா சூரியன் நினைச்சு 4 இவா கத்து தரேன். குழல வந்து என் வீட்டுக்காரி தான் ஊதுவா. எதுல ஊதுறது? இதுல ஊத வேண்டியதான். என்ன நினைச்சுக்கிட்ட? அப்படி ஊதுனா பொட்டிக்கு சேராத போயிருமா? அருமையா சேருங்கடியா. அந்த மாதிரி நாளைக்கு பாத்துருக்கிறியா? இன்னைக்கு அந்த நாளைக்கு தான் கத்துக்கா.